Hi, this is Anita. Already நான் கொடுத்திருக்க வீடியோஸ்லாம் CAD சென்டரோட செக்மெண்ட்ஸ் என்னென்ன கோர் செக்மெண்ட்ஸ் இருக்கு எப்படியெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஸ்கேப் அப்படின்ற ஒரு ஃப்ரீ கிளாஸ் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் டிபார்ட்மெண்ட் அதாவது சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அப்ராட்ஸ் ஃபாரின்ஸ் வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கண்ட்ரீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், என்ன மாதிரியான பே நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ நிறைய பேரை கேட்டோம் அப்படின்னாலே தெரியும். இப்போ நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஃபாரின் போகணும், அப்ராட்ல செட்டில் ஆகணும், இல்லை நான் அப்ராட்ல ஒர்க் பண்ணணும், அங்கேருந்து ஏர்ன் பண்ணிட்டு இங்கே வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டியில தான் அதிகமான பீப்புள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபாரின் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்க வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோஸ் பாருங்க. எந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் இன்ஜினியருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியணும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் CAD கோர்சஸ் எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான கோர்சஸ் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிராஃப்டிங் AutoCAD வந்து வைட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் மாடலிங்க்கு உங்களுக்கு மேக்ஸ், Revit, SketchUp இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும், ரெண்டரிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் பிரிட்ஜ் ஓரியன்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட் என்டையர் ஸ்கில்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எந்த டொமைனில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சைட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த சைட் ஃபீல்டில் இருந்து நான் ஒரு டிசைனிங் ஃபீல்டுக்கு மாற்றணும், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா MS ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கில், சாஃப்ட்வேர் ஐடியாஸ் இருக்கு. அப்போ இப்போ நான் ஃபாரின் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான கண்ட்ரீஸில் அதிகமான டிமாண்ட்ஸ் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கத்தார், ஸ்பெயின், நார்வே, நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, கனடா, US, யுனைடெட் கிங்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஒரு 12 கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட 3 years நம்மளோட சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $66 தான் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூஎஸ்ல வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா per annum வந்து $88 கிட்ட உங்களுக்கு வந்து சேலரி வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ இந்தியன் ரூபிக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது பெர் இயர் வந்து நீங்க 68 lakhs அரௌண்ட் 68 lakhs கிட்ட நீங்க earn பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமான ஸ்கோப் வந்து அப்ராட்ஸ்ல வந்து இருக்கிறதுனால சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். அப்ராட்ஸ்ல தான் இப்போ வேலை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இந்தியாலயுமே நிறைய இருக்கு. டிபெண்ட்ஸ் நம்மளோட நீட் கேட்ட மாதிரி நம்ம வந்து பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு இந்தியாவில தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்டர் ஸ்கில்ஸும் எடுத்துட்டு ஒரு ஓன் ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க 4 பேருக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் என்டையர் ஸ்கில்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபீல்டு நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஃபீல்டு நாலேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க ஓன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. நிறைய ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் உங்களோட ஒர்க்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட கெரியருக்கான ஒரு பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லாம கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நம்ம தங்குறதுக்கு ஒரு லிவிங் பிளேஸ் இல்லாம நம்மளால சஸ்டைன் பண்ண முடியாது. சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பா வந்து ஃபீல்டு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா மூவ் ஆகிட்டே இருக்கும். பாப்புலேஷன்ஸ் இருக்கிற வரை நம்மளுக்கு வீடு கட்டிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு லிவிங் பிளேஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹை டிமாண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே உங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து என்ரிச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுங்க. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட்.